நேரத்தில் 3 மணி நேரம் தெரு தெருவாக மழைநீர் உள்ள பகுதிகளை பார்வையிட்ட மேயர் ஜெகன். தூத்துக்குடி மாநகரில் கடந்த 4 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மழைநீரை அப்புறப்படுத்துவதற்காக மின் மோட்டார் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இரவு 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு பகுதியாக ஆய்வு மேற்கொண்டார் மேயர் ஜெகன். முதலில் ஓம் சாந்தி நகரில் தேங்கியுள்ள மழைநீரை பார்வையிட்டு அங்கு மின் மோட்டார் மூலம் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்டார். அப்போது அங்கு இருந்த பணியாளரிடம் இரவு முழுவதும் மின் மோட்டார் இயக்கப்பட வேண்டும், அப்போதுதான் தேங்கியுள்ள மழைநீர் குறையும் என்று மேயர் ஜெகன் கூறினார். அதன் பிறகு எட்டயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு டிமார்ட் எதிரில் மின் மோட்டார் மூலம் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த பணிகளையும் பார்வையிட்டு மின் மோட்டார் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும் என்று கூறினார். பிறகு எட்டயபுரம் ரோட்டில் மழைநீர் அப்புறப்படுத்துவதற்கு வைக்கப்பட்டுள்ள மின் மோட்டாரை பார்வையிட்டு மழைநீர் செல்லும் கான்வாயை பார்வையிட்டார். அப்போது அங்கு மோட்டார் இயக்கப்படாமல் இருந்தது. உடனடியாக மின் மோட்டார் இயக்கப்பட வேண்டும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் கூறினார். பிறகு ஆதிபராசக்தி நகரில் தேங்கியுள்ள மழைநீரை பார்வையிட்டார். அப்போது அங்கு மழைநீர் அப்புறப்படுத்துவதற்கு வைக்கப்பட்டுள்ள மின் மோட்டாரை பார்வையிட்டு தண்ணீர் அளவு எவ்வளவு குறைந்துள்ளது என்று விவரங்களை கேட்டறிந்தார். பிறகு அங்கு உள்ள மாநகராட்சி கழிவுநீர் ஊற்று நிலையத்தை பார்வையிட்டு தண்ணீர் விவரங்களை கேட்டறிந்தார். அங்குள்ள 3 மின் மோட்டார்களும் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும், மின் மோட்டார் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தப்பட வேண்டாம் என்று மேயர் ஜெகன் பணியாளர்களிடம் அறிவுறுத்தினார். பிறகு BND காலனியில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிட்டு பிறகு ராஜீவ் நகர், பால்பாண்டி நகர், கதிர்வேல் நகர், கோக்கூர் ஆகிய பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை பார்வையிட்டு மின் மோட்டார் மூலம் மழைநீரை அப்புறப்படுத்தப்படும் பணியையும் பார்வையிட்டார். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளுக்கு சென்று மழைநீர் குறைந்துள்ளதா என்றும் ஆய்வு மேற்கொண்டார். பல இடங்களில் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகம் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முன்பெல்லாம் பல மாதங்கள் மழைநீர் தேங்கி இருக்கும். ஆனால் தற்போது சில நாட்களிலேயே தண்ணீர் அளவு குறைந்துள்ளது. வரும் காலங்களில் எங்கள் பகுதியில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாநகரில் தேங்கியுள்ள மழைநீரை காலை நேரத்திலும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பார்வையிட்டு வந்தார். இந்த நிலையில் இரவு 7 மணி முதல் 10 மணி வரை 3 மணி நேரம் மாநகரின் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை இருட்டில் டார்ச் லைட் மூலம் பார்வையிட்டார். தொடர்ந்து அந்தந்த பகுதி மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். மாநகரில் தேங்கியுள்ள மழைநீரை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இரவு நேரத்தில் 3 மணி நேரம் தெரு தெருவாக மாநகராட்சி மேயர் ஜெகன் சுற்றி வந்தது மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், போல்பேட்டை பகுதி திமுக பிரமுகர் பிரபாகர், மேயரின் நேர்முக உதவியாளர் ஜேஸ்பார் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். ஏற விடக்கூடாது. ரெண்டு அட் டைமில் போடுங்க. கீழே இறங்கினா தான் நிப்பாட்டணும். நைட் டியூட்டி யாரே கீழே இறங்கினா நிப்பாட்டணும். எல்லா லெஃப்ட் போனது மனசு